வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக செய்கிற மெத்தட்லேருந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் சுக்கா கேரளா ஸ்டைலில் இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுக்கா செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. நான் இன்றைக்கி போன்லெஸ்ஸாக செய்திருக்கேன். நீங்கள் போனாவோ போன் இல்லாமையோ எப்படினாலும் எடுத்துடுங்க. மினிமம் இன்க்ரீடியண்ட், கொஞ்சம் டைம், அந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு பவுல் எடுத்துடுங்க. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு போட்டுடுங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. இவ்வளோ தான் இதுக்கு மொத்த மசாலாவே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். பேன் ஆன் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா அப்படியே சேர்த்துடலாம். ஃப்ளேம் ரொம்ப சின்னதாக இருக்கட்டும். அதில் இதை வறுத்துடலாம். கரியக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது இதில் வெட்டி வச்சுருக்கிற 2 வெங்காயம், கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். மசாலா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சேருங்க. எல்லாம் தீயிலே வச்சு இதை வறுத்தெடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஏற்கனவே நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு போட்டு பெசரி வச்சுருக்குறோம். அதனால் 1 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து பெசரி வச்ச சிக்கன். 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை. தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். சிம்லே வச்சு இதே போல் நீங்கள் குக் பண்ணி எடுங்க. சிக்கனில் உள்ள ஈரப்பதமே போதும். நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு உப்பு போட்டு பெசரி வச்சதுனால. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளியை அரைச்சி அதோட பியூரி நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது கீ ரைஸோட நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட நல்லாயிருக்கும். தக்காளி பியூரி விட்ட உடனே நல்லா லூஸ் ஆயிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிவிடுங்க. உப்பு தேவைப்பட்டுனா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். உப்பு தேவையில்லை, உப்பு கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே சிம் பண்ணி போட்டுருங்க. என்ன ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்துன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். நல்லா தண்ணி வற்றிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் ட்ரை ஆயிரும். நான் போன்லெஸ்ஸாட்டு போட்டிருக்கேன். நீங்கள் போனாட்டு போடுறதா இருந்தால் போட்டுவிடலாம். நம்மளோட சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். என்ன ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நீர் நல்லாவே வற்றி வந்துச்சு. நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.